தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய தலித் மாணவர்கள் விசாவுக்காக காத்திருக்கிறார்கள். இப்போ இங்கிலாந்து அரசு என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி 36 லட்சம் ரூபாய் லிமிட் நீ வச்சுனா நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டரே கொடுத்துட்டான். இந்தியாவிலே அதிகமான மாணவர்கள் போறதே வந்து மகாராஷ்டிரா. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. 2003 இருந்து 2021 வரைக்கும் வெறும் 10 பேரோட அனுப்பி அமைச்சர் வந்த பிறகு ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டிலே 362 பேருக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறார். 131 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குது. டிவைடட் 36 lakhs போட்டிங்கன்னா 363 மாணவர்கள். இது ஒரு பெரிய வெற்றி தானே? இல்லை, இதுதான் இருக்கிற விஷயம். இது என்ன பண்ணிட்டாங்கன்னா 1000 ரேங்கை வந்து குறைச்சி 200 ரேங்க்குள்ள வச்சுட்டாங்க. இப்போ 200 ரேங்க்குள்ள இருக்கக்கூடிய காலேஜஸுங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மினிமம் 55 லட்சம். உயர்கல்விக்கு போற மாணவர் எத்தனை பேர் இதுல வந்து ரிஜெக்ட் ஆகி வெளில போறான்? ரேங்க் நீ குறைச்சதுனால தானே வெளில போறான். அப்ப நீ எல்லாருக்கும் கூட கொடுக்கலாமே. எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்களோ அத்தனை பேரும் கொடுக்கலாம். காம்படிஷன் இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுதாங்க, அதிகமான மாணவர்கள் வர்றாங்க. அதிகமான மாணவர்கள் வந்தா எதுல கை வைப்பாங்க? ஆனா இந்த பணத்துல இருந்து தான், பொது பணத்துல இருந்து எடுத்து தானே இவங்க எல்லாத்துக்கும் செலவு பண்றாங்க. இப்ப காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்களே, எந்த பணம் நினைக்கிறீங்க? தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து பலனடைகிறாங்களே, அவங்களுக்காக தான் நாங்க இது பண்றோம்ன்றாங்க. எப்பேற்பட்ட ஒரு மோசடி. அதோட இன்னொன்று சொன்னா நீங்க ரொம்ப யோசிப்பீங்க. இந்த 100 நாள்லயே 61 கோடி ரூபாய் 5 வருஷத்துல எவ்வளவு போய் முடியும்? இந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டார்டிங்கே சரி பண்ணணும். இவங்க தான் எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை தரேன்னு சொல்றாங்களா? 27,000 கோடிக்கு வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா தாவேக அரசு? சரியான கொடுக்க தைரியம் இருக்குமா? சென்னைக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஆணவ படுகொலை நடந்திருக்குன்னு ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. தான் எப்படி எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு அந்த பொண்ணுனுடைய அப்பா நினைச்சிருந்தாருன்னா இந்த பையன் அப்படியே வெட்டி படுகொலை பண்ணியிருக்க மாட்டான். அப்படி இருந்து தானே உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நீ பணக்காரனா இருப்ப. நாளைக்கு அந்த பையனுக்கு ஏன் கிடைக்காதா? கிடைக்கும் தானே. அப்போ ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை இவர் வந்து இம்மிடியட்டா உருவாக்கணும். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம். ஏன் இவரை நம்ம சந்திக்கிறோம் என்றால், இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வெயிட்டிங் ஃபார் விசா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகம் தான் ஒரு விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்றது அவருடைய ஆட்டோபயோகிராஃபி மாதிரியாக இருக்கும். அது ஒரு முக்கியமான புத்தகம். அது மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய தலித் மாணவர்கள் விசாவுக்காக காத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ரொம்ப, அதாவது 362 மாணவர்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாலும் கூட விசா கிடைக்காமல் அவங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறார்கள். அது பரவலாக எல்லா பக்கமும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ரஞ்சித் உட்பட, அக்கா கனிமொழி உட்பட, நம்ம தலைவர் உட்பட இதுக்கு பல பேர் வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. தலைவர் வந்து நேரடியாகவே முதல்வரிடம் பேசியிருக்கிறார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. இது வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்ச்சி கிடைக்காம இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இதை பற்றி என்னிடமே தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறீங்க. இதுக்காக நிறைய மாணவர்களையும் சந்தித்து நீங்கள் வகுப்பெல்லாம் எடுத்திருக்கிறீங்க. பல மாணவர்களை அனுப்பி வைத்திருக்கிறீங்க. இது நிறையா பேருக்கு வெளியவே தெரியாது. சரிங்களா? அதனாலவே இப்போ வந்து சந்திரகுமார் அவர்களிடம் பேசினாங்க. இதை பற்றியான தரவுகள் சரியாக மக்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த இளைஞர்களுக்கெல்லாம் விசா கிடைக்குமா என்பதை விட இதை பற்றியான அந்த விளக்கங்கள் கொடுத்தா சரியா இருக்கு. அதாவது நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அயலக உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய அடிப்படை தகுதிகள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு அரசு ஏடி வெல்ஃபேர் வச்சுருக்கிறாங்க. தலைவர் அறிக்கை விட்டார், கனிமொழி மேடம் சொன்னாங்க, எல்லாரும் அறிக்கை விட்டாங்க, ரஞ்சித் கேட்டுருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இதை தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் எப்படின்னா, கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஏடி வெல்ஃபேரினுடைய கமிஷனராக இருந்தவர் வந்து டாக்டர் ஆனந்த் ஐஏஎஸ். அவர் இருக்கும்போது ஒரு சின்ன தவறோ ஒரு பிசிறோ ஒரு காலதாமதமோ எதுவுமே நடக்கலை. என்ன காரணம்னா, 1000 ரேங்க்குள்ளே இருக்கணும் காலேஜஸ். உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலேஜஸில் இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தகுதி எப்படி பார்த்துப்பாங்கன்னா 1000 நம்பருக்குள்ளே இருக்கணும். குறைந்தபட்சம் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ஆண்டு வந்து 36 லட்சம். இந்த 36 லட்சம் ரூபாய்க்கு உண்டான காலேஜாக பார்த்து பசங்க சேருவாங்க. இதுதான் அடிப்படையான இந்த குளறுபடிக்கு இருக்கக்கூடிய காரணம். 801 நம்பர் 840 நம்பர்லாம் கூட இந்த 36 லட்சம் ரூபாய்க்கு உண்டான காலேஜ் யூகேல, அமெரிக்காவில் எல்லாத்துலேயும் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு யுனைடெட்
கிங்டம் நம்ம சொல்கிறோம். அதில் இங்கிலாந்து ஒரு நாடு, அயர்லாந்து ஒரு நாடு, ஸ்காட்லாந்து ஒரு நாடு. இப்போ இதுக்குள்ளவே ஃபீஸ் வேரியேஷன் பயங்கர அளவில் இருக்கும். லண்டனில் படிக்கிற மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் 55,000 to 60 லட்சம் தேவை. ஸ்காட்லாந்தில் படிக்கிற பசங்களுக்கு 36 லட்சம் ரூபாய் கரெக்டாக இருக்கும் ஃபீஸும். 36 லட்சம் வந்து அதோடு சேர்ந்து, அதாவது தங்கு விடுதி சாப்பாடு எல்லாமே அதுக்குள்ள கவர் ஆயிருமா? காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் இது ரெண்டுமே கவர் ஆகிடும் கரெக்டாக. ஆனால் இங்கிலாண்டில் கவர் ஆகாது. காலேஜஸோட நம்பர்ஸ் ஏற ஏற நம்ம இங்கே பார்க்குறோம்ல, தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண காலேஜில் சேர்றதுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்கும் ஒன்று வேற டிஃபரன்ஸ் இருக்குது. சேம் அதே தான். இப்போ இங்கிலாந்து அரசு என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி 36 லட்சம் ரூபான்ற லிமிட் நீ வச்சுனா நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டரே கொடுத்துட்டான். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி பண்ணுதுன்னா, அந்த காலேஜில் என்ன ஃபீஸோ அது ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிடுறாங்க. அது 1 கோடியோ 1.5 கோடியோ ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பக்கூடிய மாணவர்களை வந்து அதே யூகே கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுது. தமிழ்நாடு அரசு அனுப்பக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் தான் அவங்க இப்போ மறுப்பு தெரிவிச்சு. தமிழ்நாடு மட்டுமல்ல, அனைத்து ஸ்டேட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க தனித்தனி. நமக்கு வந்து வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பாக பீகாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா மகாராஷ்டிரால இருந்து போற மாணவர்களாம் வந்து இந்தியாவிலே அதிகமான மாணவர்கள் போறதே வந்து மகாராஷ்டிரால. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. அதிகபட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓவர்சீஸை சொல்றீங்க. ஓவர்சீஸோட சேர்த்து இந்தியா, நீங்க தமிழ்நாட்டுடைய இதை சொல்ல, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறதுல தமிழ்நாட்டில இருந்து குறைந்த மாணவர் சென்று இருக்கிறார். ஓவர்சீஸ்னுடைய 2001 கணக்கு எடுத்து பார்த்தாலே 50 பேர் கூட தாண்டல. தமிழ்நாடு அரசு 2003 2021 வரைக்கும் வெறும் 10 பேர் கூட அனுப்பல. 10 பேர் கூட கிடையாது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் தளபதி ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்பொழுது 385 மாணவர்கள் போனது, அதுதான் சரித்திரமே. அதுலேயும் 12 லட்சம் ரூபாய் தான் இருந்தது, 36 லட்சம் ரூபாவா இது மாறுச்சு. இதை மாறினது தான் மிகப்பெரிய ஸ்டோரியே. அந்த சரித்திரத்தை இப்ப இருக்கிற டிவிக்கு, அதாவது நம்ம அமைச்சர் வந்த பிறகு ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டிலே 362 பேருக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 முன்னாடி வெறும் 12 லட்சம் ரூபாய் தான். நம்ம விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன், எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார், இவர் அங்கேயும் பேசுகிறாரு, சென்ட்ரலில் பேசுகிறாரு. இவர் தளபதி ஸ்டாலின் முதல்வர்கிட்டே நேரடியாக போய் பேசுகிறார். ஆனந்த் கமிஷனர் தான் வந்து அந்த இது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், ஏன் மாணவர்கள் போக முடியல, எவ்வளோ பற்றாக்குறை ஆகுது, எல்லா ரிப்போர்ட்டையும் ஆனந்த் வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு, சிந்தனை செல்வன் பொதுச் செயலாளர்கிட்ட. அவர் எடுத்துகிட்டு போய் தளபதிகிட்ட கொடுத்த உடனே அடுத்த நிமிஷமே 36 லட்சம் ரூபாய்க்கு சைன் பண்ணிட்டார். அந்த 36 லட்சம் ரூபாயில போன மாணவர்கள் 385 கடந்த 5 வருஷத்துல 5 ஆண்டுகளில் 36 12 லட்சம் ரூபாவை 3 மடங்கா மாத்திட்டாங்களா. இப்போ டிவிகே அரசு வந்திருக்குது. இந்த ஒரே வருஷத்துல 363 பேர், அதாவது 131 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குது. டிவைடட் 36 lakhs போட்டீங்கன்னா 363 மாணவர்கள். இது ஒரு பெரிய வெற்றி தானே? இல்ல, இதில் தான் இருக்கிற விஷயம். தமிழக முதல்வர், இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒதுக்கிட்டாரு. ஆனா ஒதுக்கிட்ட பிறகு நிறைய மாணவர்கள், நாம நிறைய இந்த காம்படிஷன் நிறைய ஆகுது. வந்த உடனே நம்பரை இன்க்ரீஸ் பண்ணல, 36 lakhsன்றது இன்க்ரீஸ் பண்ணல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 1000 ரேங்கை வந்து குறைச்சி 200 ரேங்க்குள்ள வச்சிட்டாங்க. இப்போ 200 ரேங்க்குள்ள இருக்கக்கூடிய காலேஜஸுங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மினிமம் 55 லட்சம் ஃபீஸ். அதை நான் கேட்டேன், ஏன் அப்படி வச்சுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காம்படிஷன் இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதுதாங்க அதிகமான மாணவர்கள் வர்றாங்க. அதிகமான மாணவர்கள் வந்தால் எதுல கை வைப்பாங்க? நீ மொத்தம் 300 சொச்சம் நீ சொன்னீங்களே, மொத்தம் போன ஆண்டுல போன அரசுல லாஸ்ட் இயர்ல 100 சம்திங் 152 82 பேர் தான் ஒன்னியருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ அது டபுள் ஆகிருக்கு. இந்த 362 பேர் ஏன் வந்து ரேங்க் வச்சா நான் விசாரிச்சேன். அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னா, நீ ரேங்கை வந்து இன்னும் நீங்க மேலாக்குனே இன்னும் நாங்கள் அதிகமான ஸ்டூடெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், ஏன்னா அவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்கிறான்னு சொல்றாங்களே. அது ஒரு முக்கிய, ஒரு 1000 பேர் மாணவர்கள் பண்ணட்டும், உங்களுக்கு தான் கஷ்டம். இது பாயிண்ட். இப்போ நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, இது பாயிண்ட். அதாவது ஒரு SC STகளுக்குன்னு சப் பிளான் சிறப்பு உட்கூறாய்வில் 27,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த 27,000 கோடியில் 131 கோடி எங்க? ஆனா இந்த பணத்துல இருந்து தான், பொது பணத்துல இருந்து எடுத்து தானே இவங்க எல்லாத்துக்கும் செலவு பண்றாங்க. இப்ப காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்களே, எந்த பணம் நினைக்கிறீங்க? இந்த 27,000 கோடியில் இல்லை, அதுக்கு ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் சொல்கிற 190 உண்மை, அதை நம்ம ரெக்கார்டோட சொல்லலாம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 13,171 கோடி SC ST மக்களுடைய சப்ளான், அதிலிருந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து எடுத்துருக்கிறாங்கன்றத RTA இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வந்துருச்சு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5,131 கோடியை எடுத்திருக்கிறாங்க.
அதுவும் தெரியுது. இப்போ நிகழ்காலத்தில் இப்போ வந்து 3 மாதம் ஆகுது இந்த டிவிக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி காலை உணவுலேருந்து 63.15 கோடியை இப்போ எடுத்திருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ கலைஞராக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், தளபதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இன்றைய விஜயா இருக்கட்டும், இந்த முதல்வர்கள் எல்லாருமே பண்றக்கூடிய வேலை எப்படின்னா, இவங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு கை வைக்கிறது எடுத்த உடனே. நீங்க அழகா சொன்னீங்க. அதாவது யாருக்குமே வெளியிலே பேசுறதில்லை. இந்த பட்ஜெட்லயே 27,000 கோடி அபிஷியலாவே அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஆஸ்பர் தி சப்ளான் பிரகாரம் 24 விழுக்காடு அந்த நலத்திட்டங்கள்ல இருந்து அது ரெக்கார்டு நம்ம கையில் இருக்குது. ஆனா நம்ம அமைச்சருக்கு, அதாவது ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரிடம் வெறும் 4,000 கோடி, சமூக நிதி அமைச்சர்கிட்ட 4,088 கோடி மட்டுமே. 5,000 கோடி வைங்க ஒரு கணக்கு. இல்ல 4,080, 22,000 கோடி எங்க? மிச்ச கோடி எங்க? இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த கோடியில இருந்து இவங்க இப்ப அந்த 15 லட்சம் இப்ப மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா அத்தனை பேருக்கு விசா பாஸ் ஆயிரும். இல்ல இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மாணவர்களுக்காக மட்டும் நம்ம பேசுறோம்னு நினைச்சுக்க கூடாது. இந்த 22,000 கோடி எப்படி செலவாகுதுன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு கொடுத்துறாங்க, இந்த டிவி கொடுக்கறது இதெல்லாம் கொடுக்குறாங்களா. இதுல எஸ்சி தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து பலனடைறாங்களே, அவங்களுக்காக தான் நாங்க இது பண்றோம்ன்றாங்க. எப்பேற்பட்ட ஒரு மோசடி. அதோட இன்னொன்று சொன்னா நீங்க ரொம்ப யோசிப்பீங்க. ஹைவேலையும் ஒதுக்கி இருக்கிறாங்க. எப்படி ஹைவேல ஒதுக்கினே அப்படின்னு சொன்னா, இந்த ரோடு வந்து சேரியும் கனெக்ட் பண்ணுது, அதனால ஹைவேல ஒதுக்கி இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆட்சியில அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அந்த ரோட பயன்படுத்துறாங்க, ஹைவேஸை பயன்படுத்துறாங்க, அங்க இருந்து இங்க வராங்க. இப்போ போட்ட 100 கோடி ரூபாய் ஒரு பிரிட்ஜ், அது 2 காலனி அப்படி இணைச்சுன்னு போற மாதிரி இருக்கும். ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி அந்த 100 கோடி எதிரான சப்ளான். அப்ப சிறப்பு உட்கூராய்வு திட்டம் 27,000 கோடின்னு ஒதுக்கின்ற இந்த 131 கோடியை பெருசா பேசுறாங்களே இவங்க. ஆனா போட்ட மாணவர்கள், உயர்கல்விக்கு போற மாணவர் எத்தனை பேர் இதுல வந்து ரிஜெக்ட் ஆகி வெளில போறான்? ரேங்க் நீ குறைச்சதுனால தானே வெளில போறான். அப்ப நீ எல்லாருக்கும் கூட கொடுக்கலாமே. எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்களோ அத்தனை பேரும் கொடுக்கலாம். நல்ல ஸ்கீம். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒட்டு மொத்தமா இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில இருந்தும் அனுப்புறான். ஆனா இதுல யார் ரொம்ப அவேர்னஸா இருக்கிறாங்கன்னா, விழிப்புணர்வோட இருக்கிறது மகாராஷ்டிரா. நம்ம தமிழ்நாட்டில் இந்த விழிப்புணர்வு இப்போதான் உருவாயிருக்குது. அதுவும் நாம நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறது கொண்டதுனால நிறைய பேர் நம்ம அனுப்பி வச்சோம். சாதாரண பசங்களை நம்ம அனுப்பி வச்சிருக்கிறோம். உங்க தங்கச்சி பையன் கூட அமெரிக்கா இருக்காரா? ஏன் பொண்ணுங்க லண்டன்ல இருக்கா? ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் நடந்துச்சா? அந்த காலகட்டத்தில் இவ்வளவு காம்படிஷன் இல்லை, அதனால வந்து இயல்பாகவே நடந்து முடிந்து விட்டது. ஆனால் அப்ரோச், அதாவது பேரண்ட்ஸுங்களையும் அந்த ஐஏஎஸ் சொன்னோம் இல்லையா ஆனந்த், அவர் வந்து கரெக்டா டீல் பண்ணிடுவார். ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கும், எத்தனை மாணவர்கள் எந்தெந்த கண்ட்ரிக்கு போறாங்க, அந்த கண்ட்ரிக்கு போனா அந்த மாணவர்கள் எல்லாரையும் ஒரே ஒரு வாட்ஸ்அப் குழுல போட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் இவங்க சொல்லுவாங்க. இப்ப பசங்க வந்து விசாக்கு போறதுக்கே முடியாத அளவுக்கு இங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லை இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கொண்டிருக்க இந்த தருணம் வரைக்கும் ஒரு 15 பேர் சென்றிருக்கிறாங்க, விசா ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கிறாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டானே. அதனால இப்ப இதுக்கு என்ன நீங்க சொல்யூஷன் நீங்க பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அடிப்படையில அந்த 1000 ரேங்க் இருந்துச்சு பாத்தீங்களா, அதை அப்படியே வைக்கணும். அடுத்தது 36 லட்சம், 12 லட்சமா இருந்தது 36 லட்சமா கடந்த திமுக அரசு மாத்துச்சு. இந்த 36 56ஆவோ 55ஆவோ மாத்தணும். இது மாத்தினா இந்த பிரச்சனை வந்து எல்லா மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு செய்தியா விழிப்புணர்வை நம்ம பிரச்சாரம் பண்ணணும். அடிப்படையிலே இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு திட்டம். ஆமாமா, அதுல மாற்று கருத்து இல்லை. 37வது தொகுப்புல அவர் பதிவு செய்திருக்கிறார். என்னைய வந்து ஒரு மன்னன் வந்து படிக்க வச்சிட்டாரு, அதனால நான் வெளிநாட்டில் போய் நான் படிச்சு இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறேன். வருங்காலங்களில் வந்து ஒரு அரசாங்கம் ஒரு ஸ்கீமாவே கொண்டு வந்து இது மாதிரி ஒதுக்கணும்னு சொல்றாரு. அதுக்காக 1955 இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஆனா அவ்வளவு நடைமுறைக்கு வரல. அதற்கு பிறகுதான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து ஆரம்பத்திலேருந்து செய்யுது. இப்போ நம்ம மோடி ஆட்சியை வந்து மற்ற நம்ம எதுக்குறோம். ஆனால் இந்த ஸ்கீம்ல அவங்க என்ன பண்றாங்க, 2001 வாஜ்பாய் இருக்கும் போது இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அந்த மாணவனுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மாணவனுக்கு ஒரு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து பிறப்புல இருந்து விசா, அப்புறம் அவனுக்கான டியூஷன் ஃபீஸு, அவனுக்கான ஹாஸ்டல் ஃபீஸு, ஃபுட்டு ஃபீஸு, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கான இன்சூரன்ஸ், விமான டிக்கெட் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. சில பேருக்கு 1 கோடிக்கு மேலே கொடுக்குறாங்க. ஏன் கர்நாடக அரசு இப்பயும் கொடுக்குது. அவங்கள அப்ரூவ் ஆயிருச்சு விசா. இங்கிலாந்துல இருந்து அங்கே 2-3 தோழர்கள் பேசினாங்க இல்ல மாட்டாங்க, அவங்க அந்த பையனுடைய அப்பாக்கள் பேசுறாங்க. இப்போ மாட்டின் தமிழ்நாடு, பீகார், எஸ், இன்னும் 2-3 மாநிலம், உத்தரப்பிரதேசம் கூட இருக்கு நினைக்கிறேன். பிரச்சனை உத்தரப்பிரதேசம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரிசா தான், உத்தரகாண்டும் ஒரிசாவும் மாட்டிட்டு இருக்குது. இதுல என்ன அடிப்படை பேஸ்னா, இது வந்து சாதாரணமா முதல்வருடைய நாலேஜை கொண்டு போனா இல்ல, வெளியில என்ன பேசுறாங்கன்னா பெருசா 36 லட்சம் கொடுக்குறாங்க தலித் மாணவர்களுக்குன்னு. ஆனா எவனுக்கு நம்ம 27,000 கோடியை வந்து மாற்றி அங்கிட்டு கொண்டு போறான்றது யாரும் பேச மாட்டாங்க. அரசியல்வாதிகள் இந்த விழிப்புணர்ச்சி வரலையே, அதானே ஒரு பெரிய நமக்கு வருத்தமான ஒரு செய்தியா இருக்குது. பேச வேண்டியது யார்? நம்ம தானே பேசணும். அதான் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் இங்க பாருங்க, இதுக்காக சொல்ல இந்த விஷயத்தை இதுவரைக்கும் எனக்கு தெரிய யாருமே பேசல.
இந்த 27,000 கோடி வந்து அஃபிஷியலே ஒதுக்கப்பட்ட அந்த பணத்தை மற்ற ஸ்டேட்ல என்ன பண்றாங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு நிதியமைச்சரே போடுறாங்க. அந்த நிதியமைச்சர் எஸ்சி எஸ்டிக்குன்னு. அதனாலதான் உங்களுக்கு பெரிய பெரிய வந்து ஆளுயர பெரிய வானுயர பெரிய சிலை வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா புரட்சி அம்பேத்கர்லாம் அந்த பணங்களை வச்சுட்டு அவங்க அதெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆனா இங்க நம்ம இதுல வந்து வர்ற பணங்கள் பூரா நீங்க சொன்ன மாதிரி மற்ற சரி, கடந்த திராவிட மாடல் அரசு ஆட்சி காலத்துல இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ புதிய அரசு வந்திருக்குது. இந்த புதிய அரசு தலித்து மக்களுக்கான ஆட்சியாக 8 பேருக்கு வந்து அமைச்சர் கொடுத்திருக்காங்க. பிரதிநிதித்துவ அரசியல் எப்பவுமே வந்து நம்ம முன்னிறுத்த கூடாது. அப்ப மக்கள் நலனத்தை நம்ம முன்னிறுத்தணும். ஆமா, எப்பவுமே பிரதிநிதித்துவ அரசியல் நீங்க முன்னிறுத்தினீங்கன்னா அப்ப மோடி செய்யறது கூட கரெக்ட். ஜனாதிபதி ஆகிட்டாரு மோடி. அப்ப அந்த ஏற்றுக்கொள்ள முடியாது. தலைவரே சொன்னார்ல, அது வந்து அது என்ன கிளிதான், ஆனா கூண்டு கிளி, தங்க கூண்டு கிளி மாதிரி. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள. ஆனா இவரு இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் முதல்வர் நம்ம தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலேஜோட கரெக்டா அப்ரோச் பண்ணா போதும். நம்ம அமைச்சருக்கு வேலை என்ன, இதை விட வேற என்ன வேலை இருக்குது? நல்ல காலையில் அமைச்சர்கிட்ட இந்த கருத்தை நான் பேசியிருக்கிறேன். நிச்சயமா கவுண்டர் கொடுக்கறதுக்கு அவசியம் கிடையாது. இதை வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, இன்க்ரீஸும் பண்ணணும், ரேங்கையும் இன்க்ரீஸ் பண்ணணும். 1000 ரேங்க்குள்ளே கொண்டு வரணும், 56 லட்சம் ரூபாய் கொண்டு வரணும். இதுதானே சாமர்த்தியம். அப்ப நீங்க கேள்வி எழுப்பும் போது 27,000 கோடியில எங்களுக்கு வெறும் 5,000 கோடி மட்டும் தான் இந்த துறைக்கு அனுப்பியிருக்கிறீங்க, மீதி 22,000 கோடி மற்ற துறைக்கு பார்வைக்கே வர்றது இல்லையா? வரவே வராது. எந்த அமைச்சருக்கும் வந்தது இல்லையா இது வரைக்கும்? வந்து அது இப்ப நம்ம பேசுறோம், இவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு, நம்ம பேசுற அளவுக்காவது ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது. அப்ப எவ்வளவு ஒதுக்குறாங்கன்றது தெரியாம. ஆனா இதுல இருக்கக்கூடிய தலித் இன்டெலெக்சுவல்ஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள், அம்மையார் சிவகாமி அம்மையார் இருந்தாங்க இல்லையா, கற்பனை ஐஏஎஸ்ல இருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த நேரத்தில் வந்து நம்முடைய எம்பி ரவிக்குமாரை பற்றி பேசுனீங்க. இப்போ அவர்கள் அந்த அவேர்னஸ் இருக்கணும், இவர் போய் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசலாம், இங்கே முதல்வர்கிட்ட பேசுவார்கள் நிச்சயமாக. கண்டிப்பா. ஏன்னா இப்போ நீங்கள் அவரை சிந்தனைச்சிடணும்னு சொல்ல முடியாது. இப்போ அவர் வந்து தோத்து இருக்கிறாரு, அவர் பொதுச்செயலாளர் இருந்தாலும் அவர் போய் பேச முடியாது. ஆனால் இவர் எம்பி என்ற முறை நிச்சயமாக பேசுவார்கள் என்று உண்மையிலே நம்ம நம்பி. ஏன்னா நீ சொல்ற போன அரசாங்கத்தில் அவர் பேசி இதெல்லாம் முயற்சி எடுத்தாருன்னு சொல்றீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ரவிக்குமார் எம்பியினுடைய ஸ்பீச் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இவ்வளவு கிரிட்டிக்கலா இப்ப இருக்கிற இந்த விஷயத்திலையும் நிச்சயமாக நம்ம எம்பி அவர்கள் தலையிட்டு இந்த மாணவர்களுக்கான பிரச்சனையை நிச்சயமாக முடிப்பார்கள் என்று உறுதியாக நம்ம நம்பலாம். அது இருந்தாலும் ஒரு திராவிட மாடல் அரசு இதெல்லாம் குறை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு புதிய அரசு வந்திருக்குது, தமிழக வெற்றி கழகம். இவங்க இதுல இருந்து ஆரம்பிக்கும் பொழுதே இந்த 100 நாள்லயே 61 கோடி ரூபாய் 5 வருஷத்துல எவ்வளவு போய் முடியும்? இந்த சிஸ்டமேட்டிக்க ஸ்டார்டிங்கே சரி பண்ணணும். இது ஆதி திராவிட மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி. சேரிகள்ல வந்து அவ்வளவு வந்து அடிப்படை தேவைகள்லாம் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி தான் இருக்குது. குடிநீர் பிரச்சனை இருக்கு, ரோடு நிதி ஒதுக்குறாங்களா? அதுவே சிக்கல். ஏன் 27,000 கோடி இங்கே ஒதுக்கலாமே, தாட்கோக்கு அனுப்ப முடியுதா? அப்புறம் தாட்கோ ரோடே பாஸ் ஆகுது. காலைல கூட ஒரு தம்பி ஃபோன் பண்ணேன், ஆனால் எனக்கு தாட்கோ ஓகே சொல்லிருச்சு, ஆனால் நாங்கள் பேங்க்கு போகிறோம், பேங்க்ல வந்து எங்களை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு சட்ட சிக்கல். எப்படின்னா ஒரு நடைமுறை சிக்கல். பேங்க்கும் தாட்கோவும் சரி, தாட்கோக்கு வர நிதி தனியா வந்து தனி வங்கி அமைச்சிருந்தாங்கன்னா தாட்கோவை கொடுத்துரும். ஆனா இந்த வங்கிக்கு வந்துடும் இந்த அமௌண்ட். பேங்க் என்ன பண்ணுவான், தாட்கோ அக்செப்ட் பண்ணிட்டா கூட நீ தனிப்பட்ட முறையில் என்ன சூரிட்டி தர, இந்த மாதிரி ஏற்கனவே ஒண்ணுமில்லாதவன் தானே, ஒடுக்கப்பட்டவன் தானே, அடிப்படையில தாட்கோ லோனுக்கு எதையுமே கேட்க கூடாது. அது அடிப்படை சட்டம். ஆனா இந்த சட்டம் வந்து நடைமுறையில கிடையாது, பொதுவான பேங்குக்கு ஒத்து வராது. தாட்கோ தனி வங்கி கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட பேங்க் மேனேஜருடைய கைப்பிடியில போயிடுச்சு. இவ்வளவு பெரிய சிஸ்டம், நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சட்டம் இருக்குது. ஆனா தாட்கோவினுடைய கடைசி எங்கடா போய் நிற்கணும்னா சாதாரண ஒரு பிரான்ச் மேனேஜர் கிட்ட இருக்கும். அந்த பிரான்ச் மேனேஜர் அவன் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நீ கடன் கட்டலாம், இவன் தலை மேல அது நிற்கும், கிளியர் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி. சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் தாட்கோக்கு லோன் கொடுக்காத அளவுக்கு எவ்வளவு இது பண்ண முடியும். இந்த ஆட்சியில கூட லோன் கிடைக்கல பல பேருக்கு, நமக்கு இப்ப வருது இல்ல செய்தி வருது. தாட்கோக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க, ஒதுக்குனா தானே வரும். ஏன் அந்த 27,000 கோடி ஒதுக்குறது தாட்கோக்கு தனி வங்கி அமைக்க முடியாதா? அழகா அமைக்கலாமே, அமைச்சு தாட்கோல இருந்து யார் வராங்களோ லோன் அங்கே கொடுங்க. அது ஒன்று இருக்குது. எஸ்சி எஸ்டி மாணவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்து ஆதி திராவிடர்கள் இல்லாம கிறிஸ்துவ ஆதி திராவிடர்களுக்கும் இதுல உண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த கிறிஸ்துவ ஆதி திராவிடர்களுக்கும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு கிறிஸ்டின் மையம் போக முடியாது. ஆனா பிசின்னுறாங்க. இதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். இத்தனை வருஷமா நம்ம இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, தாட்கோக்கு ஒரு தனி வங்கியை உறுதியாக உருவாக்க வேண்டும். கொடுக்கும். நிச்சயமாக நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர் செய்வார்களா இந்த விஷயத்த? நம்பிக்கை வைக்கிறோம். இல்லைன்னா வழக்கம் போல போராட்டங்கள் தான். ஏன்னா அது ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு, யாருக்குமே கிடைக்கிறாரு. இன்னொன்று ரொம்ப தவறான செய்தியா என்னன்னு தெரியல. தாட்கோல வந்து நிறைய பேர் வந்து மற்றவர்கள்
இவங்க பேரில் வந்து பேங்க்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பயங்கரமான பல லோன்லாம் எடுத்துடுறாங்க. ஆனால் பேர் தாட்கோலோ அவங்க பேர் தலித்து பேர், அவங்ககிட்ட வேலை பார்க்குற ஆட்கள்கிட்ட எப்படி புரட்சி அம்பேத்கரை வந்து எதுக்குறதுக்கு வந்து ஒரு வேலைக்காரன் நிப்பாட்டினாங்களோ அவங்க வீட்டில் வேலை பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்க பழைய வரலாறு. அது மாதிரி லோனில் நிறைய வாங்கிடுறாங்க. அது குறிப்பாக ஈரோடு சைடில் அதான் நமக்கு சில நாமக்கல், சேலம், ஈரோடு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேங்கர் லாரிங்க. இந்த டேங்கர் லாரிங்க, ட்ரக்குங்க எல்லாமே தாட்கோல் பேர் குப்பம் சுப்பம் பேரில் போட்டிருப்பாங்க. ஆனால் வாங்கினதெல்லாம் அந்த திமுக அமைச்சர். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவன் பேரில் இருக்கிறது அவனுக்கு தெரியாது. பேங்க் மேனேஜர் வந்து அமைச்சர் வீட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பான். ஒரு 100 லாரி ஓடும், அந்த பக்கம் ஒரு 1000 ட்ரக்கு போவோம். எல்லாரும் சேலத்துல எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த லோன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கட்டாமட்டது பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் பேரில் இருக்கும். ஆனால் வாங்கினதுலாம் யாருன்னா இவங்க தான். இப்போ அந்த கொடுமையெல்லாம் வந்து ஒரு முடிவு கொண்டு வர்றதுல அவ தனியாக தாட்கோக்கு ஒரு வங்கி அமைக்கப்பட்டால் அந்த 27,000 கோடியை இங்கே பயன்படுத்தினாங்கன்னா உண்மையான ஒரு வந்து தலித்துக்கான மக்களுக்கான ஒரு ஆட்சி நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். நீ சொல்ற இவங்க தான் எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை தரேன்னு சொல்றாங்களா? 27,000 கோடிக்கு வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா தாவேக அரசு? சரியான கொடுக்க தைரியம் இருக்குமா? இல்லை இது உண்மையிலே வந்து இந்த கேள்விக்கு வந்து அவங்க தான் பதில் சொல்லணும். இதுக்கு யார் பதில் சொல்ல போறான்னு எனக்கு தெரியல. 8 தலித் அமைச்சர்கள் ஒருத்தர் வாய் திறப்பாங்களா? ஏன்னா முக்கியமான நம்ம இப்போ பேசிக் கொண்டிருக்கிற இந்த 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலித்தில் உள்ள இருக்கிறான், பேசுவாங்களா? பேசணும், அதான முக்கியம். இதை தானே ரஞ்சித் கேட்கிறாரு. ரஞ்சித் இருக்கட்டும், இப்ப நம்மளே அதான கேட்டுக்கு இருக்கேன். அவர் கேட்டதுக்கு நீங்க பேரை சொன்னீங்களே, அதுக்காக சொல்றேன். அவங்களோட ஆதங்கம் என்னன்னா இதை கேட்கல. ரஞ்சித் அவர்கள் கேட்டது வந்து இந்த மாணவர்கள் பிரச்சனை கேட்கிறாரு. 27,000 கோடிலாம் வந்து அவர் தெரியுமா என்பது நமக்கு தெரியல. ஏங்க பொதுவா இத்தனை வருஷமா ரஞ்சித் பேசினுக்கிற வார்த்தை என்னன்னா, தலித் மக்களுக்கான அந்த ரிசர்வ் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று போறவன் இந்த மக்களுக்காக பேசுறதே கிடையாது. அது கொஸ்டின் நம்ம ஏற்றுக்கொள்ளும். 44 பேர்ல ஒருத்தர் வாய் திறக்க விடுதலை சிறுத்தைகளை தவிர வேற யாரும் அதுக்கு வாய் திறந்து பேசுவதே இல்லை. அதான் இங்க இருக்கிற ரொம்ப விடுதலை சிறுத்தைகளை தவிர நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்ப இவரே இப்ப போறாரு, இப்ப அமைச்சரா இருக்கிறாரு. முக்கியமான விஷயம் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் வந்து பஞ்சம் நிலங்களை மீட்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து வருங்காலங்களில் நிச்சயமாக பஞ்சம் நிலங்களை மீட்பு. அதை மத்த நீ சொல்லுங்க, மத்த அமைச்சர் யாரும் பேசியிருக்கிறாங்களா? தனி வங்கி மாவட்டத்திற்கு தொழில் மையம் இருக்குது இல்லையா, அனைத்து சமுதாய இளைஞர்களுக்கும் அவங்களுக்கும் லோன் கிடைக்காது. அவனுக்கும் இதே தான். தாட்கோல நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ, சாதி இந்துக்களா இருக்கக்கூடியவங்களுக்கு மாவட்ட தொழில் மையம் இருக்கும். ஆமா, அவங்க ஒரே ஒரு லோன் கூட கொடுக்க மாட்டான். அவனா இதே மாதிரி சிஸ்டமேட்டிக் பேங்க் பக்கம் போட்டுருவான். அப்போ நம்மளோட கோரிக்கை என்னன்னா, பணத்தை பூரா திருப்பி வர அனுப்பிடுறாங்க. நமக்கு வாங்குறதுக்கு இல்ல ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி எத்தனை கோடி இப்ப திருப்பி அனுப்புனாங்க. கடந்த ஆட்சியை நம்மளே பார்த்தோம்ல, பல அமௌண்ட்டுகள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டது என்று சொன்னார்கள் அல்லவா. நமக்கு தாட்கோக்கு தனி வங்கி, வெளிப்படைத்தன்மை, ரைட்டு, வெளிப்படைத்தன்மையாக 27,000 கோடிக்கு நீங்கள் எங்கே ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு அறிவிக்க. அதே மாதிரி அனைத்து சமுதாய இளைஞர்களும் இந்த பாதிப்புல இருக்கிறான். தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மட்டும் இல்ல, எத்தனையோ மாணவர்கள் வந்து உயர்கல்விக்கு போகும்போது பணம் இல்லாம அவனுக்கு கஷ்டப்படுறதை நான் பார்த்துருக்கிறேன். நான் என் பொண்ணு கூட்டிட்டு லண்டன்ல விடும் போது நான் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு பேசும்போது, கோயம்புத்தூர்கார ஒரு பொண்ணு அவ்வளோ கஷ்டம் அவன் குடும்பத்துல, ஆனா அதுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லை. அப்போ மாவட்ட தொழில் மையம் இருக்கு இல்லையா, அங்க தொழில் முனைவோருக்கு தனி வங்கி வேணும். தனி வங்கி வேண்டும். நிதியை வந்து வெளிப்படைத்தன்மையோட ஒதுக்குங்க. அதாவது நம்ம தலித்துக்கு மட்டும் நீங்க கேட்கல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தனியாக மாதிரி ஒரு வங்கிகளை உருவாக்குன்னு சொல்லி இது நல்ல ஸ்கீம். அடுத்தபடியாக இந்த பஞ்சம் நிலங்களை பற்றி என்ன நீங்க நினைக்கிறீங்க? எப்படி பஞ்சமி நிலங்கள் அப்படின்னாலே தாமஸ் ஏழுமலை அதிமுக அரசு ஜெயலலிதா அம்மையார் தான் சுட்டு கொன்னது. இதனுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. இதை வந்து அம்மையார் சிவகாமி அம்மா வந்து ஒரு புத்தகமாகவே ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் 12.5 லட்சம் ஏக்கர் நிலம் எந்தெந்த சர்வே நம்பரில் இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்தெந்த கிராமத்தில் இருக்குதுன்றது தெளிவாக ஒரு புத்தகமாகவே போட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதிமுக காலத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க. ஆனால் ஆணையம் அமைத்த டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி எந்த வேலையும் செய்யலை. அப்படி சொல்ல முடியாது. ஆணையம் அமைச்சுதான் பெரிய வேலை. அந்த ஆணையத்துக்கு ஒரு ஆபீஸோ அந்த ஆணையத்துக்கு ஒரு நபர்களோ எதுவுமே கிடையாது. இந்த இப்ப போட்ட மாதிரி இப்ப கூட வந்து அது பேர் என்ன, ஆணவ படுகொலை தடுப்பதற்கான அந்த சட்டத்தை உருவாக்கக்கூடிய நீதி அரசர் பாட்ஷா போட்டாங்க. அவருக்கு ஒரு பேனா கூட வாங்கி தரல, அவர் நேரடியாக என்ன சொன்னது. இது எல்லாம் தமிழக முதல்வராக இருக்கிறவருக்கு இந்த மாதிரியான எப்படி ஏமாத்ததெல்லாம் தெரியாது. ஆனா சாதி வெறி பிடித்த அதிகாரிகள் வந்து இதை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், இவங்களுக்கு இது சென்று சேரக்கூடாது. அறிவிக்கப்படாத சட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் உண்டு. ஒரு தலித் இஸ்லாமியர் ஸ்டேஷனுக்கு போனான்னா உடனடியாக உனக்கு எஃப்ஐஆர் விழுந்துரும். மற்ற சமுதாயத்தை சேர்ந்து பேசுறாங்கன்னா உட்காந்து வச்சு பேசுவாங்க. இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நிமிஷம் எஃப்ஐஆர் நைட் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். இதெல்லாம் அறிவிக்கப்படாத திட்டங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய 8 அமைச்சர்கள் இதையெல்லாம் கருத்துல
வச்சுன்னு அமைச்சர் மட்டுமல்ல 44 நீ சொன்ன மாதிரி 44 சட்டமன்ற உறுப்பினர்களும் 8 மந்திரிமார்களும் இந்த சிந்தனையில போனாங்கன்னா தான் இந்த மக்கள் இது வந்து தாவேக்காவால இவங்க அமைச்சராயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, திமுகவால அமைச்சராயிட்டாங்க கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய அறிவிலிருந்து பிறந்த ரிசர்வ் தொகுதி கான்செப்ட்ல இருந்துதான் நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆகணையே தவிர அதன் மூலியமா தான் நீ அமைச்சர் ஆவரே தவிர இங்க யாருக்கும் பிச்சை இடல. முதல்ல இந்த அவேர்னஸ் வச்சு இது மனசுல அவங்களுக்கு புரியணும், தெரிஞ்சுக்கிறணும். மற்ற ஆட்சி காலத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக போறவங்க ரிசர்வ் தொகுதி போறவங்க வந்து அடிமை மாதிரி இருக்கும், பேசவே மாட்டான். அந்த ஆட்சி காலத்துல ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் பேர் என்ன தெரியுமா? யாரோ ஒரு அம்மா இருந்துச்சு, கயல்வெளி செல்வராஜ்னு. அந்த அம்மா அந்த சேரை விட்டு எங்கேயும் போய் பேட்டி கொடுத்தாதோ இல்லை எங்கேயும் போய் களத்துக்கு போய் நின்றாங்களோ நமக்கு யாருக்குமே தெரியாது. எப்பயுமே ஆதி திராவிட நலத்துறைக்கு செலவாகக்கூடிய கோடிகள் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அரசாங்கமே நடத்தலாம். ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயுமே ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஈகாக்கா இருக்காது, பத்திரிகையாளர் சும்மா உட்காந்துருப்பாங்க உள்ள. ஆனா போர்டு மட்டும் பாத்தீங்கன்னா நலத்துறை அப்படின்னு ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ்லயும். ஆனா இன்னொரு செய்தியும் கேள்விப்பட்டேன், எப்பயுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சப்ளான்ல ஒதுக்கி அந்த பணத்தை முறையாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அனுப்பி வைத்திருக்கிறது தனியா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா இவர் ஒழுங்காக பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப அந்த திட்டங்கள் போடுற இடத்துல ஒரு அறிவு சார்ந்த இல்ல மக்கள் நலன் சார்ந்த தலித்து சிந்தனை உள்ள திட்டத்தை வகுக்கக்கூடிய அதிகாரிகளும் வர வேண்டும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அதிகாரிகளா இருந்த ஏடி வெல்ஃபேர் ஆனந்தையும் இவங்க மாற்றி விட்டுருக்காங்கன்னா இது என்ன நினைக்கிறது? அந்த அந்த அம்மா வந்து கொஞ்சம் இதோடைய சிந்தனை உள்ளவர்கள். அம்மா இல்லை, ஆனந்த் ஐஏஎஸ். ஆனந்த சொன்னீங்களா? ஆனந்த் அந்த சிந்தனையில் இருக்கிறவங்களையே மாற்றி விட்டுருக்காங்களே. கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா இருந்திருக்கு, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஒன்னும் அவர்கிட்டயாவது வந்து கேட்டிருக்கணும். கேட்காம உடனடியா ஒரே ஒரு இதுல மாத்திட்டு அப்படி பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? முதல்வர் சரியாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன். முதல்வருடைய ஆலோசகர்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஆலோசகர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை தான் இதெல்லாம். பஞ்சம் நிலமா போகாதீங்க, டாட்கோவா தொடாதீங்க, தலித் மக்களுடைய ஆதிராட நலத்துறையா அதுல போகாதீங்க, அந்த பணத்தை தூக்கி இதுல போடுங்க, இதை தூக்கி அதுல போடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்புங்க, அப்பதான் நம்ம இந்த நிதியை வாங்க முடியும். 1000 கோடிக்கு 2000 கோடிக்கு 5 வருஷமா திமுக அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டின்னு இருந்துச்சு, ஒன்றிய அரசு. ஆனா 27,000 கோடி. அப்ப நம்ம வயிறு எவ்வளவு வரையும்? அப்ப மக்களை நம்ப வைக்கிறதுக்கு வயிறு எரிஞ்சு போனதான இப்ப நம்ம பேசுறோம். இப்ப சில பேர் நினைக்கிறாங்க 36 லட்சம் கொடுக்குறோம்னு சொல்லல, இவ்வளவு அமௌண்ட்டை நீ உபயோகப்படுத்துறீங்களே, அப்ப எங்க மகளுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன இது அப்படின்ட்டு ஒரு தனி அரசாங்கமே இந்தியாவில் தனி அரசாங்கமே நம்மளால உருவாக்கி கட்டமைச்சு நிர்வாகிக்க முடியும். மொத்த பட்ஜெட்ல 24 விழுக்காடு SC STக்குனா அப்ப நீங்க அதுல வந்து என்ன 4ல் 1 பங்கு முழுசா போகுதுல்ல. அப்ப அதை வச்சு நீங்க வந்து எவ்வளவு டெவலப் ஆன பாருங்க. இந்த அமௌண்ட்டை பூரா ஒழுங்கா உண்மையாக மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு சேரி பூரா சிங்கப்பூரா மாறி இருக்கு. உண்மையிலேயே தளபதி அவர்கள் ஒரு புரட்சியை செய்யணும், ஜென்சி புரட்சி ஏற்பட்டுச்சு, ஒரு புரட்சி வாழ்க்கை நாள் முழுக்க ஒரு 100 வருஷத்துக்கு அவர் பேர் அழியாம இருக்கணும்னா இந்த மக்களுக்கு உண்டான நேர்மையா சாகர வரைக்கும் உழைச்ச புரட்சியாளர் அம்பேத்கருடைய உழைப்ப மனசுல வச்சு இந்த மக்களுக்குண்டான இந்த 27,000 கோடி இந்த மக்களுக்கு பயன்படுத்தினார்னா தான் கொள்கை தலைவராக அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றிருக்கார் என்று மக்கள் நம்புவார்கள். சும்மா இல்லைன்னா பேருக்கு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லடலாயிரும். சரி, நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இது தீர்ப்பாரா? இன்னும் எத்தனை நாள்? இன்னைக்கு தேதி நம்ம பேசிக்கொண்டு இருந்த தருணம் வந்து 21 ஆயிருச்சு, விடிஞ்சா 22. இன்னைக்கு 22 தானே, இன்னும் ஒரு 8 நாள் தான் இருக்குது. இந்த மாசத்துக்குள்ள இவங்க வந்து இதுக்கு ஒரு தீர்வு எடுத்து செப்டம்பர் 15க்குள்ள இந்த பிள்ளைகள் எல்லாம் போய் சேர்ந்துடணும். அங்க வந்து எப்படின்னா வெளிநாட்டுல செப்டம்பர் 20 தான் காலேஜ் ஸ்டார்ட். நான் என்ன சொன்ன, விசா அப்ரூவ் பண்றதுக்கே உங்களுக்கு இந்த மாசத்துக்குள்ள கடைசி டேட் ஆகுதான். அது வந்து ரொம்ப விரைவா செய்ய வேண்டிய வேலை. அது எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் டிக்கெட்டுக்கு வேற இவன் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இவங்க படம் அனுப்புவாங்க. குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு ஆகும். டிக்கெட் புக் பண்ணிட்டு அந்த இன்சூரன்ஸ் போட்டது இதெல்லாம் இவன் சொந்த பணத்தை போடணும். எப்படி ஒரு ஏழைப்பட்டம் எப்படி போக முடியும்? ஏற்கனவே போட்டிருக்கு உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் 8 லட்சத்துக்கு உள்ளதான் ஆண்டு வருமானம் உங்களுக்கு தந்தைக்கு இருக்க வேண்டும். 12 8 12. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி வந்து இந்த மாணவர்கள் இதெல்லாம் தாங்குவாங்க அப்படின்ற நிச்சயமாக ஆட்சியாளர்கள் சிந்திக்கணும். ஏன்னா ஒரே ஒரு அம்பேத்கர் போய் படிச்சாரு ஒரு மன்னனுடைய உதவியில, இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுன அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். நீ வெள்ளைக்காரன்ட்ட போய் கேட்குறாங்க அரசியலமைப்பு சட்டம் எழுதணும்னு, அவன் சொல்லி அனுப்புறேன், உங்க ஊர்ல இருக்கிறாரா ஒரு பெரிய அறிஞர், அவர்கிட்ட போய் எழுதுங்கடா அப்படின்னு.
அப்போ வெளிநாட்டில் படிச்சனால இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியா ஒரு வலிமையான நாடாக இருக்கிறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவர் உருவாக்குனது. அதே நேரத்தில் ரிசோர்ஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அவர் உருவாக்குனது. இப்போ லேபர் சிஸ்டத்தை அவர் உருவாக்குனது. வெளிநாட்டு படிச்சனால தானே கிட்டத்தட்ட 7-8 துறைக்கு வந்து அவர் வந்து அமைச்சராக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. அவர் அந்த வெள்ளக்கார அமைச்சரவையில் இருக்கும் பொழுது வெளிநாட்டில் சென்று தலித் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்னை போல் பதிவு செய்திருக்கிறார். அப்போ இதில் படிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தலித் மாணவர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், கருணை உள்ள மிக்கவர்கள், படித்து வந்து இந்த மக்களுக்கு தானே செய்ய போகிறாங்க, இந்த நாட்டுக்கு தானே செய்ய போகிறாங்க, நிச்சயமாக அவர் செய்வார் என்று எண்ணுகிறேன். அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து என்ன சொல்கிறீங்கன்னா, அப்போ இந்த அரசாங்கம் அந்த 36 லட்சத்தை 50 லட்சமாக மாற்றணும். மாத்திரம் இந்த சொல்யூஷன் 50 லட்சமா மாத்தணும். 1000 ரேங்க் வைக்கணும். 1000 ரேங்க்ஸ் வைக்கணும் வருங்காலங்கள். அது அவன் வசதி எந்த காலேஜில் படிக்கிறான்றது வந்து அந்த 1000 ரேங்குக்குள்ள ஒரு தகுதியான காலேஜில் அவன் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் சென்னைக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஆணவ படுகொலை நடந்திருக்குன்னு ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அதை நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஆணவ படுகொலை எப்படி? சாதிய ஆணவ படுகொலையா? பொருளாதார ஆணவ படுகொலை. பொருளாதார ஆணவ படுகொலை எப்படின்னா இது எல்லா சமுதாயத்திலும் நடக்கிறது தான். ஏழை பணக்காரன் சிம்பிள், அவ்வளவுதான். பொண்ணு வந்து பணக்கார பொண்ணு, பையன் வந்து ஏழைப்பட்டவன். அவங்க அப்பா வந்து தாவேக்காவனுடைய முக்கிய பொறுப்பாளர். இப்போ ஆட்சி அதிகாரமும் கையில் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திமிரு, இவ்வளோதான். தான் எப்படி எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு அந்த பொண்ணுனுடைய அப்பா நினச்சிருந்தாருன்னா இந்த பையன் அப்படியே வெட்டி படுகொலை பண்ணியிருக்க மாட்டான். கொடுமையான படுகொலை என்று சொல்கிறார். 2000 வருஷமா சேரி என்கின்ற சிறைச்சாலைகளுக்குள்ள ஆடு மாடு பன்னிகளை விட கேவலமாக வாழ்ந்த மக்களாக தான் தாழ்த்தப்பட்ட மக்களை நம்ம அடையாளப்படுறோம். அப்படி இருந்து தானே உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நீ பணக்காரனா இருப்ப, நாளைக்கு அந்த பையனுக்கு ஏன் கிடைக்காதா? கிடைக்கும் தானே. இது தனி மனித ஒழுக்கத்துக்கு உண்டான ஒரு செயல் தான். அப்போ ஆணவ படுகொலை தடுப்பதற்கான அந்த சிறப்பு சட்டத்தை இவர் வந்து இம்மிடியேட்டாக உருவாக்கணும். இன்னமும் வந்து அது உருவாக்கம் இருப்பது நமக்கு வந்து ரொம்ப ஒரு மன வருத்தத்தை தான் அளிக்குது. ஏன்னா நம்ம தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இதற்காக. அரசியலோடு சேர்த்து பார்க்க வேண்டிய விஷயம் இது. இப்போ வந்து ஆணவ படுகொலை சட்டத்தை வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்களாம் நம்ம நம்புறதுலாம் வந்து கண் துடைப்பு தான். இப்போ அவர் நீதியரசர் பாஷா வந்து எல்லாத்தையும் எடுத்தார். ஓகே, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா சாதி இந்துக்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து விளக்கம் சொல்லுவாங்க. இல்லை, இவரே பல படங்களில் வந்து காதல் திருமணத்தை தான், அது படம் இது பாடம். படத்துல இருந்து தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. படத்துல பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. எந்த படத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க? தமிழக மக்களே, தமிழக மக்களே முதல்வர் வந்து எங்க இருந்து தேடுறாங்கன்னா, மற்ற ஸ்டேட்டை விடுங்க, எல்லா முதல்வர் வந்து அவங்க வந்து எங்க தேடுறாங்க? அது ரீலுங்க, ரியலுங்க. இன்னொரு சிரிப்பை பாரு, இன்னும் ஒரு முக்கியமான அது சிரிப்பு இல்லை, அது ஒரு யதார்த்தமான உண்மை. அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர், இன்னைக்கு முன்னாள் நடிகர், இன்னைக்கு முதல்வராக இருக்கிறாரு. எதிர்கட்சியாக இருப்பவர் இன்னைக்கு வந்து அவரும் ஒரு நடிகர். சிறந்த நடிகர்னா அப்படி தேசிய விருது வாங்கியிருக்கிறாரா? இல்லை, சிறந்த நடிகர்னா எங்களுக்கே பிடிச்ச நடிகர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவர் வந்து இப்போ ஆளுநராக போறாரா? அது தெரியாத உங்களுக்கு விஷயம். சூப்பர் ஸ்டாரா? அதாங்க செய்தி வந்துருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இப்போ ஆளுநராக போறாரா? இவர் ஆல்ரெடி இவர் வந்து முதல்வராக இருக்குது. எதிர்கட்சியா தலைவராக இருக்கிறது வந்து யாரு? உதயநிதி அவர்கள். இப்போ எங்க அரசியல் போய் கொண்டிருக்கு நீங்க பாத்தீங்களா? நான் அதை வச்சுதான் நான் சொன்னேன். ஆணவ படுகொலை தடுப்பதற்கு வந்து திரைப்படங்களில் வந்து இன்னைக்கு பார்த்து தான் ஓட்ட போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் திரைப்படங்களில் வந்து காதலுக்கு மரியாதை உட்பட பல படங்களில் வந்து நீங்கள் காதலை மையமாக வைத்து எடுத்துருக்கிறீங்க, கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்போ நிகழ்காலத்தில் இது மாதிரி இருக்கிற இந்த பிரச்சனைகளை நீங்கள் சாதியாக பார்க்காட்டினாலும் கூட ஒரு காதலாக பார்த்தாவது அதை முடிக்கலாம்ல. அதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். நீ ஏன் அதில் போய் மற்ற சமூகம் என்ன நினைக்குது அது நினைக்கிறது தவறு இல்லையா? அப்படி இல்லை. அவர் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவு வந்து நீங்கள் சொல்கிற பிரகாரம் சரியாயிடும். ஆனால் இங்கே அதிகாரிகள் உட்கார்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து காதில் போடுவாங்க. போட்டுறாதீங்க, பிரச்சனை ஆகிரும். 24% ஓட்டு இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்களுடைய இந்த இது எடுத்தோம் நம்மளுக்கு வந்து 76% சாதி இந்துக்களுக்கிட்ட நம்ம ஆப்போசிட் ஆகும். திமுக அரசோ அதிமுக அரசோ இந்த மாதிரியான வேலை செய்வாங்க. இதெல்லாம் நடக்கும் அரசியலில். ஆனால் இவருக்கு இன்னைக்கு 36 ஓட்டு வாங்கியிருக்கிறார், 2% ஓட்டு வாங்கியிருக்கிறார் என்றால் அந்த 24% ஏறக்குறைய அவருக்கு தானே அதிகமான ஓட்டுகள் கிடைத்திருக்கு, தலித் ஓட்டுலையும் கிடைத்திருக்கு அப்படின்னு ஒரு தரவு வேற சொல்கிறது அல்லவா? அப்போ இன்னும் இளைஞர்கள் ஓட்டு, அதெல்லாம் வந்து நம்மளா பெண்கள் ஓட்டு அவர் தானே கிடைச்சிருக்குது. அப்போ இதெல்லாம் மையமாக வைத்து ஏன் அவர்கள் வந்து செயல்படக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய அதாவது நீங்கள் போகிற போக்கில் 19 சொல்லிடுறீங்க. 24% ஓட்டில் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அப்படியே தாவே கேட்கத்தான் விழுந்துச்சுன்றதுலாம் வந்து இல்லை, ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. தலித் ஓட்டு, இளைஞர் ஓட்டு, பெண்கள் ஓட்டு, இது வந்து இளம் பெண்கள் ஓட்டு 100க்கு 99% தளபதி விஜய் போனது கண்கூட நாங்கள் கணக்கு எடுத்துட்டோம். அடுத்தது
கொஞ்சம் பெரியவங்க வயசானவங்க அம்மா தாத்தா எல்லாம் இருப்பாங்களே, இந்த பசங்க குழந்தைங்க மூலியமா இப்படி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனதுலாம் ரைட் தான், ஓகே தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக தலித் மக்கள் ஓட்டு வந்து அப்படியே அங்கே போயிடுச்சுன்றதெல்லாம் இல்லை. இல்லை விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை தவிர மற்ற ஓட்டில் போனதாகத்தான் தரவு கிடைக்கிறது. அதிமுகவுடைய தலித்துகள், திமுகவுடைய தலித்துகள், காங்கிரஸ் தலித்துகள், பிஜேபி தலித்துகள் எல்லாம் அங்கே தான் ஓட்டு போட்டு இதெல்லாம் மேம்போக்கா சொல்லலாம். ஆனால் இல்லை அது உறுதி என்பதை விட நீ மாநாட்டிலே பார்த்துருப்பீங்களே. இந்த மாநாடு வந்து ஒரு கடந்த 17ஆம் தேதி நடத்தினதில் ஏதோ வந்து எல்லாம் போயிட்டாங்க விடுதலை சிறுத்தையை விட்டு இளைஞர்கள்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு செய்தி பரப்பினார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அங்கே வந்ததே ஜென்ஸ் கிட்ஸ் தானே வந்தாங்க. ஏறக்குறைய உளவுத்துறை ரிப்போர்ட்டில் 79 விழுக்காடு இளைஞர்கள் தான் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் என்று ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. எப்பவுமே தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலோ அல்லது விடுதலை சிறுத்தைகள், தலித் அமைப்புகளோ எதுவாக இருந்தாலுமே இங்கே அறிவிக்கப்படாமல் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவோம். அது திமுகவோ அண்ணா திமுகவோ இப்போ டிவிக்காவோ அது விதிவிலக்கல்னு தான் நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா ஒட்டுமொத்த ஓட்டுமே அங்கே போயிடுச்சுங்க, உங்களுக்கு ஓட்டே வங்கியே இல்லைங்க இப்படின்னு திமுக நம்மளை பார்த்து சொல்லுதுன்னா நம்மளுடைய சீட்டு பேரத்தை குறைக்கிறதுக்குன்னு அவங்களோட பேலன்ஸ் அங்கிருந்து அதை பார்க்கணும். டிவிக்கே சொல்லுது எனக்கு ஒட்டுமொத்த ஓட்டை வந்துடுச்சுங்க அப்படின்னா நம்மளை குறைச்சி ஓரங்கட்டுறதுக்குன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் தலித் மக்கள் அவ்வளோ இலகுவாலாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே ஒரு நடிகருக்காக வந்து மொத்தம் போட்டுட்டாங்கன்றதெல்லாம் வந்து கண்மூடித்தனம் கிடையாது. திமுக மேலே இருந்த வெறுப்பு, அண்ணா திமுக மேலே இருந்த வெறுப்பு, திமுக கூடயே விடுதலை சிறுத்தைகள் இத்தனை ஆண்டுகள் வந்து கூடவே இருந்ததை மக்கள் ரசிக்கலை. இதில் இருந்து தான் தாவேக்காக்கு ஓட்டு போயிருக்குது. வெறும் விஜயனுடைய நடிகர் அப்படிங்கிறதுக்கு மட்டும் போயிடுச்சுன்னு அவ்வளோ முட்டாளாக வந்து இந்த மக்களை வந்து நீங்கள் இல்லை யாரும் அப்படி நினைக்கல. தலித்து மக்களே வந்து அறிவு சார்ந்தவர் தான். அயோத்தாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், நிகழ்காலத்தில் இருக்கிற பல அறிஞர் பெருமக்கள், எழுச்சி தமிழ் உட்பட இது ஒரு அறிவு சார்ந்த சமூகம் தான் பரவலான ஒரு பேச்சு இருக்குது. இன்னொரு சென்டிமெண்ட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அந்த இவர் அழகாக சொல்லுவார், ரவீந்திரன் துரைசாமி தான் சொல்லுவார், பறையர்கள் எவனுக்கு ஓட்டு போடுறானோ அவன் தான் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்துக்கிறான். காமராஜருக்கு ஓட்டு போட்டாங்க, காமராஜர் ஆட்சியில் இருந்தாரு. அண்ணாவுக்கு ஓட்டு போட்டாங்க, கலைஞருக்கு ஓட்டு போட்டாங்க, அடுத்து எம்ஜிஆருக்கு போட்டாங்க, அடுத்து ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க. இது பறையர்களுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமா பறையர்கள் ஓட்டு தான் வெற்றியை தீர்மானிக்கும் எப்பவுமே. அப்ப விஜய்க்கு வந்து வெற்றி கிடைத்திருக்குது அந்த பறையர்கள் ஓட்டு தான். இந்த பறையர் சென்டிமெண்ட்ன்றது இவ்வளவு பெருசு. பறையர் இன்டெலெக்சுவல் சமுதாயம், இவங்க யார் பக்கம் நிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் உறுதியாக வந்து இந்த வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக அதை நிச்சயமாக ரிவைஸ் பண்ணுவா. நீங்க நம்ப அது தங்களுடைய அமைச்சர் வன்னியரசு இருக்கிறார்ல, அவர் போய் இந்த சாமர்த்தியமா அங்க போய் பேசி காரியத்தை சாதிக்கணும். ஏன் இப்போ இந்த இந்த கருத்துக்கள்லாம் வந்து அதிகாரிகள் ஆப்போசிட் ஆகுதுல்ல. சட்டமன்றத்தில் அவர் பேசுனது வந்து ஒரு தலித் மாணவருக்கு எதிராக அவர் பேசினார்னு சொல்லிட்டு எவ்வளோ பப்ளிக்ல பேசுறாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு எந்த எதை வந்து அந்த மாணவர் வந்து என்ன தேவைகளுக்கு நானும் பேசினேன், ஃபோன் லேண்டே பேசினாரு. அந்த மாணவனுக்கான என்ன பிரச்சனையோ அதை நிச்சயமாக அமைச்சர் தீர்ப்பார், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதைத்தான் அவர் வந்து சட்டமன்றத்தில் சொன்னார். அந்த மாணவனை வந்து எதிர்த்து பேச வேண்டும் என்ற எண்ணம் அமைச்சருக்கு இல்லை. சரிங்களா? அதனால வந்து இல்லை சில விஷயங்கள் இருக்கிறது, அதை நம்ம வெளிப்படையாக பேச முடியாது. இப்போ நம்மளும் அதை பேசியிருக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் என்ன? தலித்து மாணவர்கள் யாரும் பாதிப்படையக்கூடாது. பாதிப்படையாமல் அவர்கள் படிக்க, அவனுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை நீங்க அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவன் மேல 1000 குற்றச்சாட்டு. உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். அவர்களும் வந்து படித்தது போன ஆட்சி, சரிங்களா? இப்போ இந்த ஆட்சி வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 100 நாள் ஆகுது. 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்தில் வந்து உங்களுக்கு அதை கவர்மெண்ட் ரன் ஆவதற்கே எல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நிதி வழங்குவதற்கே உங்களுக்கு டைம் பிடிக்கும்ல. நிச்சயமாக அவர் இல்லை என்று சொல்லவில்லை. இது மாதிரியான ஒரு சப்பக்கட்டு உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. இல்லை அப்படி முதல்வரே இல்லைனாலும் சிஸ்டம் நடக்கும். எப்பவும் அதை புரிஞ்சுக்க. காவல்துறை வந்து ஆட்சி மாறினோட பூட்டி வச்சிட்டாங்களா போலீஸ் ஸ்டேஷன்? என்னது இது? இல்ல அதெல்லாம் வெளியில சொல்லாதீங்க. வேற இல்ல, நீ அப்படி இல்ல. நிதியை வந்து உங்களுக்கு ஒதுக்கும் போது அங்க ஒதுக்கி ஆல்ரெடி இருக்குதுல்ல. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்லேயே வந்து உங்களுக்கு எங்க உருப்படியா சொன்னா இன்னமும் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. நீ எப்படி எடுக்க போற எனக்கு தெரியல. போன ஆட்சியாளர்கள் பல பேருக்கு பணத்தை முறையாக அனுப்பவில்லை என்றது எங்களுக்கு ஆட்சியிலிருந்து ரெக்கார்டு இருக்குது. பல மாணவர்கள் படிக்கவே முடியாமல் அந்த படிப்பிலே பாதிப்படைந்திருக்கிறார்கள். அது எந்த நாள் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த ஆட்சி வந்து இந்த 3 மாசத்துல இப்படி நடக்குது. இதற்கு அடுத்தபடியாக நிச்சயமாக அவர் கொடுக்க வேண்டும் என்பது நம்ம நோக்கம். அதற்கான முயற்சிகளை நம்ம அமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். தளபதி விஜய் தலைவர் பேசி, அமைச்சர் பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் தலைவர் அண்ணன் திருமாவளவன் வந்து தான் ஒரு நம்பிக்கையான ஒரு முகம். ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மாணவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தாய் சிறுத்தை தான். தாய் சிறுத்தை இதை மெனக்கெட்டு முதல்வரை போய் நேரடியாக சந்திச்சு இதனுடைய எல்லா விஷயங்களையும் வந்து அவரு வந்து ஒரு டெலிவரி சென்ஸ் அவருக்கு உண்டு தலைவருக்கு. அந்த டெலிவரி சென்ஸ் அவர் கொடுத்தா மட்டும்தான் இதனோட பாதிப்பை வந்து அவரால் புரிஞ்சிக்க முடியும். இல்லை இப்போ நம்ம பேசுனதே வந்து இதோடைய டீட்டெயிலாக பேசிட்டோம்.
இதில் இருக்கிற நிறை குறைகள் எல்லாத்தையும் பேசியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த பதிவு கூட முதல்வர் பார்க்கின்ற அளவிற்கு நம்மளே ஏற்பாடு செய்வோம். அதில் ஒன்றும் பிரச்சனை நம்ம செய்தி தாவேக்க செய்தி தொடர்பாளர்கள் தேசிய செய்தி பிலிக்ஸ் ஆமாம், அவர்லாம் நல்ல இன்டெலிஜென்ஸ் ஆச்சு, அவருக்கும் நல்லா தெரியுமே. சரி, அவர்கிட்ட கூட நம்ம அனுப்பிவிடுவோம். சொல்லுங்க, இந்த கருத்துக்கள் அனுப்பிவிடுவோம். நிச்சயமாக அந்த அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கிட்ட நம்ம அவர்களாம் அந்த இதனால தானே கிடைச்சிருக்குது அந்த அமைச்சர் பதவியே. நிச்சயமாக அம்பேத்கரால தானே கிடைச்சிருக்குது. அவங்களாம் அந்த நன்றி விசுவாசத்தோட இருந்து இன்னும் காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர்கள் கூட இது போய் பேசணும். உயர்கல்வித்துறை அமைச்சர் தொங்கூர் தானே அவரு, எங்க அமைச்சர் தான் அவரு, எங்க விஸ்வநாதன், காசி விஸ்வநாதன் எங்களுடைய அவரு விஸ்வநாதன். சட்டமன்றத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய 44 உறுப்பினர்கள் ஒரு ஒற்றுமை தேவை. ரைட், 44 பேரும் போய் நிக்கணுங்க. அப்ப வந்து நீல சந்திரகுமார் அவர்கள் சொன்னதை போல புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு காலத்தில் வெயிட்டிங் ஃபார் விசாவுக்காக காத்திருந்தார் என்று கண்ணீர் கதை எழுதினார். அந்த கண்ணீர் கதை தொடர்ச்சியாக 2026 நடந்துவிடக் கூடாது என்பதுதான் உங்களுடைய எண்ணம். அந்த எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.